லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். ஆல் டாப் பிராண்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல. லக்ஷ்மி செராமிக்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ரீட்டைலர். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மார்ச் மாதம் பாதி கடக்கும் வரை கூட சட்டசபை தேர்தலுக்கு திமுக வசம் தகுந்த பேசு பொருளே இல்லாமல் இருந்தது. அதாவது யாரை வில்லனாக்குவது என்று தெரியவில்லை. யாரையாவது அல்லது எதையாவது வில்லனாக்கி உணர்ச்சி பூர்வமாக திசை திருப்புவதுதான் திமுகவின் வழக்கமான வாழ். பல பிரச்சனைகளில் இருந்து மக்களை திசை திருப்ப இப்போது கட்டாயம் வேறு ஏதாவது ஒரு காரணம் வேண்டும். தமிழகத்தை ஆட்டி படைக்கும் போதை, பெண்கள் பாதுகாப்பு ஆகியவைதான் எதிர்க்கட்சிகள் எடுத்துள்ள ஆயுதங்கள். இவற்றை பற்றி பேசுவதை மக்களும் வரவேற்கின்றனர். இவற்றில் இருந்து மக்களை திசை திருப்ப வேண்டுமே, எதுவும் சிக்கவில்லையே என்ற டென்ஷனில் இருந்த திமுகவிற்கு இப்போது லட்டு போல் ஒரு விஷயம் கிடைத்துள்ளது. கடந்த 2019, 2021, 2024 தேர்தல்களில் பாசிச இந்துத்துவ சக்தி என்றும் அது மாநில நலன்களை நசுக்க பிறந்தது என்று திமுக பிரச்சாரம் செய்தது. பாஜகவின் முகமான பிரதமர் மோடியையும் விட்டு வைக்கவில்லை. இந்த பிரச்சாரம் திமுகவுக்கு ஓட்டுகளை அள்ளித்தரும் அட்சய பாத்திரமாக அமைந்தது. ஆனால் கடந்த ஆண்டு மே மாதம் நடந்த ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பின் நிலை மாறிவிட்டது. என்னதான் ஒன்றிய அரசு என்று திமுக சுள்ளுரைத்தாலும் மக்கள் மத்தியில் வீரியமான வரவேற்பு இல்லை. இதுபோன்ற மாற்றங்களை கண்டுகொள்வதில் திமுகவினர் தேர்ந்தவர்கள். அதனால்தான் கடந்த ஓராண்டாகவே சம்பிரதாய அளவில் மட்டும் நிதி தரவில்லை என மத்திய அரசை விமர்சித்து வருகின்றனர். புதிதாக கட்சி துவங்கிய நடிகர் விஜய் கூட முதலில் திமுக ஊழல்களோடு பாஜகவை கொள்கை எதிரி என பிரச்சாரம் செய்து வந்தார். ஆனால் மோடி எதிர்ப்புக்கு மக்களிடம் பேராதரவு இல்லை என்று அவரது ஆலோசகர்கள் கூறவே பாஜக விமர்சனத்தை நிறுத்திவிட்டார். இந்த சூழலில்தான் தமிழக சட்டசபை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. ஜெயலலிதாவோ கருணாநிதியோ இன்று இல்லை. பழைய பகை என்பது எங்கும் காண கிடைக்கவில்லை. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை விமர்சித்தால் ஓட்டு விழும் என்பதும் இல்லை. இலவசங்கள் எல்லாம் முடிந்த அளவு கொடுத்தாகிவிட்டது. இப்படிப்பட்ட பேசுபொருள் இல்லாத நிலையில்தான் திமுகவிற்கு வரப்பிரசாதமாக கிடைத்துள்ளது சமையல் கேஸ் தட்டுப்பாடு. ஈரான் அமெரிக்க போரால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வர முடியாமல் கச்சா எண்ணெய் கப்பல்களும் இயற்கை எரிவாயு கப்பல்களும் சிக்கியுள்ளன. இதனால் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டது. வணிக சிலிண்டர் கிடைப்பது குதிரை கொம்பாகியுள்ளது. 21 நாளில் கிடைத்து வந்த வீட்டு உபயோக சிலிண்டர் தற்போது கிடைப்பதற்கு 30 முதல் 35 நாட்கள் ஆகிறது. இது தற்காலிகமான பிரச்சினைதான் என மத்திய அரசும் எண்ணெய் நிறுவனங்களும் தினமும் விளக்கமளித்து வருகின்றன. ஆனால் இந்த பிரச்சினை எப்போது தீரும் என யாராலும் தெளிவாக சொல்ல முடியவில்லை. காரணம், ஈரான் அமெரிக்கா போரில் நிறுத்தமோ திருப்பமோ வந்தால்தான் தீர்வு கிடைக்கும். மக்களை நேரடியாக பாதிக்கும் விஷயம், தீர்வு எப்போது என்று தெரியாத விஷயம் என்பதால் மிக சாதுரியமாக இதை தேர்தல் பேசுபொருளாக மாற்ற திமுக முயற்சித்து வருகிறது. தற்காலிகமான பிரச்சினை என்றாலும் தேர்தல் நடக்கும் வரையாவது நீடிக்கும் என்பது திமுகவின் கணக்கு. அதனால் சர்வதேச பிரச்சினையை மத்திய அரசிற்கு எதிரான பிரச்சினையாக மாற்றி வருகிறது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி தமிழகம் முழுதும் மத்திய அரசுக்கு எதிராக கேஸ் தட்டுப்பாட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது. அப்போது நமது எக்ஸ் வலைப்பதிவில் ஸ்டாலின் வெளியுறவு கொள்கையிலும் ஃபெயிலர் மாடல் என பெயரெடுத்துள்ள ஒன்றிய பாஜக அரசின் தவறான முடிவுகளால் கடுமையான சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. தொலைநோக்கு இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இல்லை. பொதுமக்களுக்குத்தான் இவர்களால் தொல்லை. களத்தில் தவிக்கும் மக்களின் கோபத்தை உணர்ந்து ஒன்றிய அரசு உடனடியாக நிலைமையை சீர் செய்திட முன்வர வேண்டும் என பதிவிட்டிருந்தார். நாடு முழுவதும் உள்ள இண்டி கூட்டணி கட்சிகள் இதை பிடித்து கொள்ளவே அனைத்து இடங்களிலும் கேஸ் தட்டுப்பாடு பற்றிய வதந்திகள் பரவ தொடங்கின. அதைத் தொடர்ந்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சியில் பிரதமர் மோடி மேற்காசியாவில் நீடித்து வரும் மோதல் சூழ்நிலை உலகளவில் நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் இந்தியா எப்போது தயார் நிலையில் ஒன்றுபட்டு எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். கொரோனா காலத்தில் நாடு ஒன்றுபட்டு பிரச்சனையை எதிர்கொண்டது போல இன்றும் அதே மனநிலையுடன் செயல்பட வேண்டும் என்று பார்லிமெண்டில் பேசினார். இப்படி பேசியது எந்த வதந்திக்கும் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. இதையும் திரித்தார் தமிழக முதல்வர் ஸ்டாலின். கோவிட் காலத்தைப் போல என பிரதமர் பேசியதால் ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாட்டால் தவிக்கும் மக்கள் மேலும் சிரமத்திற்கும் பீதிக்கும் உள்ளாகப் போகின்றனர்.
தமிழகத்தில் பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தீவிர நடவடிக்கைகள் வாயிலாக உடனடியாக இவற்றுக்கு தீர்வு காண வேண்டும். கொரோனா காலத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக கூறிய மோடி தயாராக இருக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார். அப்படி தயாராக இருக்க வேண்டியது நீங்களா, மக்களா? மாநில அரசு தன்னால் இயன்ற அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. இத்தனைக்கும் பொறுப்பான பாஜக அரசு என்ன செய்கிறது என்பதை மக்கள் முன்வைக்கும் கேள்வி என ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற பதிவை மறுநாளும் வெளியிட்டார். முடிந்தவரை பிரச்சனையை பெரிதாக்க திமுக முடிவு செய்திருக்கிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டியது பாஜக. வழக்கம் போல் அது வேறு யாருக்கோ பிரச்சாரம் என்ற பாணியில் நடந்து கொண்டிருப்பது திமுகவை மேலும் குஷிப்படுத்தியுள்ளது. இதை திமுக வெற்றிகரமாக பிரச்சாரம் செய்தால் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கடும் பிரச்சனையாக மாற வாய்ப்புள்ளது என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர்.